வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். நேத்து கோயில் வழிபாட பார்த்திருப்பீங்களே! எல்லா ஊர்லயும் ஒரே சாமி தாங்க. இங்கிருந்து அங்க போய் நீங்க கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாம் சரியா போயிரும்ங்கிறலாம் நீங்களா உளவியல் ரீதியாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பலகீனமான அமைப்பை தவிர, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா சாமியும் ஒண்ணுதான். சரி, ரைட். நவாம்சம். நவாம்சத்தின் மூலமாக நீங்கள் மனைவியை அறியலாம், அல்லது கணவரை அறியலாம், திருமணத்தை அறியலாம். இன்னைக்கு காலத்துல. சத்தியமா நாங்க அப்படியெல்லாம் சொல்லலைங்க ஜோதிடத்துல. அந்த 20 டிவிஷனை போட்டுக்கிட்டு மக்களை குழப்புறான், 10ஆம் பாவத்தை விட்டுவிட்டு தசாம்சத்துல தொழிலை பாரு, எல்லாம் பொய்யுங்க. ஒரு 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 ஒருத்தன் ஒரு ஆள் என்ன பண்ணிவிட்டான், அவன் பாட்டு கணக்கு தெரியும்னு சொல்லிட்டு 320 30 டிகிரி அப்படியே 20 பங்கா பிரிச்சு 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 போட்டு எல்லாத்துக்கும் ஒரு அந்த நவாம்சம்னா 9ஆ பிரிக்கிறது, தசாம்சம்னா 10ஆ பிரிக்கிறது, துவ தசாம்சம்னா 12ஆ பிரிக்கிறது, காலாங்கீசம்னா 16ஆ பிரிக்கிறது, சஷ்டி அம்சம்னா 60ஆ பிரிக்கிறது. இதுக்கு பேரு அந்த எத்தனை பிரிவா பிரிச்சிருக்கேங்கிறதுக்கு பேரு தான் அதுங்க. அதுல எல்லாம் ஒண்ணும் பலன் கிடையாதுங்க. இந்த தசவர்க்க மேன்மைக்காக அதுல அது பாரிஜாதம், உத்தமாம்சம், கோபுராம்சம்னு வருமுங்க. அதை வச்சுட்டு நீங்க யோக பலனை தீர்மானிங்கன்னு சொன்னோமுங்க. எடுத்துட்டாங்க நவாம்சத்துல. அதாவது ராசியில இருக்கிற கோள் இங்கே நீச்சமாயி அங்க உச்சமானால் அது உச்ச பலன், இங்க உச்சமாயி அது நீச்சமானால் அங்க நீச்ச பலன். ஒரே பொய் ஃப்ராடுமா ஜோசியத்துக்குள்ள வந்து கெடுத்துட்டாங்க. நவாம்சத்துல எல்லாம் பொண்டாட்டி புருஷன் எல்லாம் தேடக்கூடாது. அப்படி நவாம்சத்துல தேடுறதா இருந்தா நவாம்சத்தை வச்சுட்டு நீ தோஷம் சொல்லணும். இங்க ராசி கட்டத்துல இருக்க 7ல சூரியன் செவ்வாய் இருக்கு, 7ல சூரியன் இருக்கு, செவ்வாய் இருக்கு, 12ல செவ்வாய் இருக்கு, அதனால அதெல்லாம் செவ்வாய் தோஷம் அப்படின்லாம் சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய தவறு. அப்ப நவாம்சத்தை எதுக்கு வச்சிருக்கீங்க? நவாம்சம்னா மேரேஜ் பார்க்கணும். ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கங்க, நவாம்சம்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய கோளின் குணத்தை அங்க அறியலாம். இங்க ஒரு கோள் கெட்டு போய் இருந்து அங்க குருவினுடைய நவாம்சமோ அல்லது புதனுடைய நவாம்சமோ சுக்கரனுடைய நவாம்சத்திலே இருந்தால் அவங்க ராசியில இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய தீய குணங்கள் கொஞ்சம் குறைஞ்சு நல்லவங்களாக இருப்பாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணும் அங்க அதுவே பலனெல்லாம் தீர்மானிக்காது. எல்லாமே ராசி கட்டத்திலையும் அதுக்குள்ள இருக்க பாவக சக்கரம் தான் தீர்மானிக்கும். பாவம்னே நீங்க இந்த பாவ ஆரம்ப மத்தியம புள்ளியை வச்சுட்டு பேசுறாதீங்க. அதெல்லாம் பொய்யா போயிடும். தொடக்க புள்ளி தான். ரைட். இப்ப நம்ம இவங்க இந்த மாதிரி நவாம்சத்தை சொல்றாங்க அப்படின்னாங்க. நான் அதை மறுக்கிறேன். 2வது செவ்வாய். செவ்வாய் 12ல இருந்தால் அயன சயன போகம் கெடும் அப்படின்னு ஜோசியர்கள் சொல்றாங்க. அப்ப செவ்வாய் 12ல இருந்து ஏற்கனவே 65 கோடி பேருக்கு இருக்கு. இந்தியாவுல எத்தனை பேருக்கு இருக்கு? 6.5 கோடி பேருக்கு இருக்கு. ஆமா, அவன் 120 கோடினா நீங்க 6.5 கோடின்னு போட்டுக்கங்க. 12ஆ வகுத்துற வேண்டியதானே. 12 பைத்தாறு 60 இல்ல 10 கோடி பேருக்கு மேல இருக்கும். 10 12 கோடி பேருக்கு இருக்கும். இந்தியாவுல செவ்வாய் 12ல இருக்கவங்களுக்கு 12 144 கோடி மக்கள் தொகை. 12 கோடி பேருக்கு 12ல செவ்வாய் இருக்கும். அவங்க எல்லாம் அயன சயன போகத்தை கெடுத்துக்கிட்டா இருக்காங்க. எப்ப பார்த்தாலுமே 12ல செவ்வாய் நிக்குதுன்னு அவருக்கு செவ்வாய் தோஷம் அயன சயன போகத்தை கெடுக்கும்னு சொன்னா தயவு செய்து அதை நம்பாதீங்க. ஏன் சார் 12 கூடயும் நல்லா இருக்கானான்னு பாருங்க. அவன் நல்ல பாவத்துல இருந்தால் ஃபர்ஸ்ட் அந்த தோஷம் அடிபடும். செவ்வாயினுடைய அந்த கடுமையான தோஷம் அடிபடும். 2வது செவ்வாய் சரியாக 12ஆம் பாவத்துக்குள்ள நிக்கிறான்னு பார்க்கணும். பாவத்தை தொடக்க புள்ளியா வச்சுக்கிட்டு அப்பவும் அது அடிபடும். அப்பவும் அந்த 12ஆம் பாவத்தினுடைய தோஷம் அடிபடும். 2வது 12ல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சுபர்கள் சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. சுபக்கோள்கள், இயற்கை சுபர்கள், நாட்டு லக்ன சுபர். லக்ன சுபரை நான் சொல்லல, இயற்கை சுபர். யாரு? இந்த குரு புதன் சுக்கிரன் வித் வளர்பிறை சந்திரன். இவங்களுடைய சேர்க்கை இருந்தால் அப்பையும் தோஷம் கிடையாது. சரி, அதுக்கப்புறமேலு இந்த கோள்கள் பார்த்தால் தோஷம் இருக்குமா சார்? அதெல்லாம் பார்த்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்லி அந்த பார்வையை பத்தி பேசுறவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒண்ணும், நான் முதல்ல 12ல இருக்க செவ்வாய் அயன சயனத்தை தூக்குமே தவிர கெடுக்காது.
செவ்வாய் ஒரு வீரிய பிளானட் 12ல இருந்து படுக்கையில இருக்குன்னா மனைவியோட எப்படியும் வாழலாம்ல அழகா. அது என்னமோ இவங்கெல்லாம் தோஷம் சொல்லி என்னமோ மனைவி எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி. மனைவி ஒத்துக்கிட்டாங்கன்னா எந்த தோஷமும் கிடையாதுங்க. கணவர் ஒத்துக்கிட்டா எந்த தோஷமும் கிடையாதுங்க. 7ல செவ்வாய் இருந்தாலும் சரி, 12ல இருந்தாலும் சரி, 2ல இருந்தாலும் சரி, 4ல இருந்தாலும் சரி, 8ல இருந்தாலும் சரி, அவங்க கணவருடைய வீரியத்துக்கு இணைஞ்சிட்டாங்கன்னா தோஷம் கிடையாது. மனைவியோடைய வீரியத்துக்கு கணவர் இணைஞ்சா தோஷம் கிடையாது. இயற்கை. ரைட். இதோட சுபர்கள் சேர்க்கை இன்னும் உங்களுக்கு சொல்றேன். 12ல செவ்வாய் இந்த கன்னி செவ்வாயா இருக்கு, மிதுனை செவ்வாயா இருக்கு, சுபர்கள் வீடாக இருந்து அதுல செவ்வாய் இருந்தால் அங்கேயும் தோஷம் கிடையாது. இப்ப பாவிகள் வீடுனா மேச விருச்சிகமும் மகர கும்பமும் தான். அதுல இருந்து நான் சொல்லப்பட்ட இந்த வரிசையா சொன்ன விதிகள் பூராமே அங்க இருக்குன்னா அங்க நீங்க தோஷம் சொல்ல வேண்டிய 12ல் செவ்வாய் இருந்து தோஷம்லாம் சொல்லாதீங்க. சரி, இதே 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் நவாம்சத்துல நல்ல கோள்களுடைய ராசியில இருக்குன்னு வைங்க, சுபக்கோள்களுடைய ராசியில நவாம்சத்துல இருந்தாலும் தோஷம் கிடையாது. இவ்வளவு விளக்கமும் உங்களுக்கு குறிச்சாச்சுங்க. வெறும் 12ல செவ்வாய்க்கு தோஷம் சொல்லி வர்ற ஜாதகத்தை திருமணத்துல நடத்துறத விட்டுறாதீங்க. அழகா திருமணம் நடத்தலாம். ஆயன சேன போக பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். இந்த 6-7 விதிக்குள்ள ஏதாவது ஒண்ணு சரியா இருந்தாலும் திருமணத்துக்கு போயிடலாம். தோஷம் பார்க்காதீங்க. தோஷம் தேவையே இல்லை நமக்கு. ரைட்டுங்களா? நன்றிங்க, நன்றி.